புனித ஆத்மாக்களுக்கு வணக்கம். முத்திரைகள். கை விரல்களை கொண்டு செய்யும் யோக பயிற்சி. இதனால் கிடைக்கும் பலன்கள் நிறைய இருக்கு. முதல்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்கு. எல்லா நாடிகளும் முடிகிற இடம் கை விரல்களும் கால் விரல்களும் நுனிகள். அந்த நுனியில ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம ஒரு பாவனை செய்வது மூலமாக மூளையில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அங்க இருக்க ரிஃப்ளெக்ஷன் நம்ம உடம்புக்கு எனர்ஜியா பாஸ் பண்ணி நம்ம உடம்புல இருக்க நோயை சரி பண்ணுது. அதே மாதிரி பஞ்சபூத சமநிலையில இருந்தா நோய் வராது. ஏற்ற குறைவு இருக்கும் போது தான் நோய் வரும். அதனால அதை எப்படி மருந்து இல்லாம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்திரையும் மருந்தில்லா மருத்துவத்துல வரக்கூடிய ஒரு விஷயம். நோய் எதனாலலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழிவுகள் தேங்குச்சு அப்படின்னா நோய் வரும். கழிவுன்றது உடம்புல இருக்க சாலிட் வேஸ்ட் மட்டும் இல்லைங்க. சுவாசிக்கிற காத்துல இருந்து, குடிக்கிற தண்ணீர்ல இருந்து, நம்ம எமோஷனல் பேகேஜ் எல்லாமே கழிவுகள் தான். அதனாலும் நோய் வரும். பஞ்சபூதன் சமமா இல்லைனாலும் உடம்புல நோய் வரும். எமோஷன்ஸ்னாலையும் நோய் வரும். இதை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு முத்திரைகள் வேலை செய்யும். முத்திரைகளை பயன்படுத்தலாம். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பயன்படுத்தினால் 100% ரிசல்ட்டை எடுக்க முடியும். உதாரணத்துக்கு சிம்முத்திரை. சிம்முத்திரை எப்படி பண்ணுவாங்க? ஆள்காட்டி விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் இணைக்கிறது தான் சிம்முத்திரை. எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம்? காற்றை சமன்படுத்துறோம். காற்று உடம்புல தச வாயுக்களா இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை செரிமானப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், நம்ம ஹார்ட் துடிக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் உடம்புல காத்து முக்கிய பங்கு வேலை செய்யுது. அத சீராக வச்சிருக்கிற ஒரு முத்திரை சிம்முத்திரை. சரி, உடம்பு ரீதியா பார்த்தாச்சு. மனம் ரீதியா அப்படி பாத்தீங்கன்னா, இது அறிவு ஞான தேடல்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம படிக்கிற பசங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்கு, ஃபோக்கஸ் வர்றதுக்கு, மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சிம்முத்திரை தாராளமா யூஸ் பண்ணலாம். அதனாலதான் ஒவ்வொரு யோக பயிற்சியா இருக்கட்டும், மூச்சு பயிற்சியா இருக்கட்டும், சிம்முத்திரைய பிரதானமா வச்சு சொல்லி தராங்க. எந்தெந்த விரல் எந்தெந்த பஞ்சபூதத்தை குறிக்குதுன்னு பார்ப்போம். பெருவிரல் நெருப்பு சக்தியை குறிக்கும். ஆள்காட்டி விரல் காற்றை குறிக்கும். நடுவிரல் ஆகாசத்தை குறிக்கும். மோதிர விரல் மண் பூதத்தை குறிக்கும். சுண்டு விரல் நீரை குறிக்கும். முத்திரையோட பேசிக் கான்செப்ட் இவ்வளோதான். இதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு முத்திரையும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்.